புனிதர் ஆண்ட்ரூ போபோலோ. இவர் ஒரு போலிஷ் மறைப்பணியாளரும் இயேசு சபையின் மறைசாட்சியும் ஆவார். லித்துவானியாவின் அப்போஸ்தலர் என்றும் ஆண்மக்களை வேட்டையாடுபவர் என்றும் அறியப்படுகிறார். 1591 ஆண்டு பிறந்த போபோலா 1611 ஆண்டு தமது 20ஆம் வயதில் விலினஸ் என்னும் இடத்திலுள்ள இயேசு சபையில் இணைந்தார். 1622 ஆண்டு குருத்துவ அருள்பொழிவு செய்விக்கப்பட்ட இவர் ஆலோசகராகவும் போதகராகவும் இயேசு சபை இல்ல தலைவராகவும் பல்வேறு இடங்களில் பணியாற்றினார். 1652 ஆண்டு முதல் கிரேக்க பிரிவினையை சேர்ந்தவர்களால் போலாந்து நாட்டில் குழப்ப சூழ்நிலை நிலவிய காலகட்டத்தில் லித்வேனியாவில் மறைப்பணியாளராக பணியாற்றினார். அப்போது போலாந்து நாட்டில் மிகவும் குழப்பம் ஏற்பட்டது. பிரிவினையாளர்கள் வெறி பிடித்தவர்களைப் போல நடந்து கொண்டனர். ஆனால் ஆண்ட்ரூ அவர்களிடையே அஞ்சாமல் பணிவுடன் மறைப்பணியாற்றினார். ஏழை எளியவர்களின் குடிசைகளுக்கு சென்று அவர்களை சந்தித்து மறைக்கல்வியை நுணுக்கமாக கற்றுக் கொடுத்தார். போலாந்து நாட்டில் பிளேக் நோய் பரவிய போது நோயுற்ற மக்களை பரிவுடன் கவனித்துக் கொண்டார். ஹோசாக்ஸ் என்று அழைக்கப்பட்ட குழப்பக்காரர்கள் போலாந்து நாட்டில் இருந்த கத்தோலிக்க மக்களை வேரோடு அழிக்க திட்டமிட்டனர். அப்போது ஜானவ் என்ற இடத்தில் இவர்களின் பிடியில் ஆண்ட்ரூ சிக்கிக் கொண்டார். இக்கொடிய வெறியர்கள் இவரை தடியாலும் சாட்டையாலும் அடித்தனர். குதிரையின் பின்காலில் இவரை கட்டி குதிரையை அடித்து வேகமாக ஓடவிட்டனர். குதிரை ஓடிய இடமெல்லாம் இவரை இழுத்து சென்றது. இதனால் ஆண்ட்ரூ சாகும் தருவாய்க்கு தள்ளப்பட்டார். அப்போது அவர்கள் ஆண்ட்ரூவிடம் நீ ஒரு குருவா என்று வினவி ஏளனம் செய்தனர். அப்போது ஆண்ட்ரூ ஆம், நான் கத்தோலிக்க விசுவாசத்தில் பிறந்தவன், நான் குருதான், குருவாகவே கிறிஸ்துவுக்காக இறக்கவும் விரும்புகிறேன் என்று கூறினார். மீண்டும் நான் கிறிஸ்துவுக்காக இறப்பதால் அவர் எனக்கு மீட்பளிப்பார். நீங்களோ மனம் திரும்புவீர்கள், அதற்கு நீங்கள் தவம் புரிவீர்கள், இல்லையில் மீட்பு பெற மாட்டீர்கள் என்று கூறினார். இச்சொற்களை கேட்டுதான் மேலும் அவர்கள் சீற்றம் கொண்டு முன்பை விட பன்மடங்கு துன்புறுத்தினர். ஆண்ட்ரூவின் தலையில் அடித்து கூரிய ஈட்டியால் தலையில் குத்தினார்கள். அவரின் உடலில் தோலை உரித்தனர். தீப்பந்தங்களை வைத்து அவரது நெஞ்சில் சுட்டு காயம் உண்டாக்கினார். அப்போது கூட ஆண்ட்ரூ மனம் தளரவில்லை. மாறாக தமது விசுவாச பிரமாணத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். இவரின் விசுவாசத்தை கண்ட அவர்கள் மீண்டும் ஆண்ட்ரூவின் காதுகளையும் மூக்கையும் வெட்டினார். நாவையும் கண்களையும் பிடுங்கி எறிந்தனர். சாகும் நிலையில் புனிதர் கிடந்த போதும் பகைவர்கள் மனமிறங்காமல் தொடர்ந்து துன்புறுத்தினர். இறுதியாக இரக்கமற்றவர்களின் துன்புறுத்தல்களை தாங்க முடியாமல் 1657 ஆண்டு மே மாதம் 16ஆம் நாளன்று இப்புனிதரின் தூய ஆன்மா இறைவனடி சேர்ந்தது. தன் உயிரை அர்ப்பணித்து நற்செய்தி பணியை ஆற்றிய இப்புனிதரின் வாழ்வை நம் வாழ்வில் வாழ்வாக்கி வாழ்வோம். அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை ஆசீரை நிறைவாய் பெறுவோம். தூய ஆண்ட்ரூ போபோலா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.